السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. ما بعد، قد قال الله تعالى في القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: لو أنكم توكلون على الله حق توكله لرزقكم كما يرزق الطير تغدو خماصا وتروح بطانا، أو كما قال عليه الصلاة والسلام. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் சத்திய தூதர் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது, அவர்களின் வழியை அப்படியே பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், உலகில் வாழ்ந்து மறைந்த இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள், குறிப்பாக இந்த ஜுமாவுடைய சபையிலே அமர்ந்திருக்கிற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் ரஹ்மத்தும் பரக்கத்தும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. ஆமீன். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம் அவர்கள் அனைவர்களுக்கும் மருத்துவமனை கஷ்டங்கள், அதன் சிரமங்கள், கடுமையான நோய்களை விட்டு நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் பாதுகாப்பானாக. ஆமீன். அன்பு நிறைந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, மனிதனுடைய வாழ்க்கை சீராக செம்மையாக நடத்துவதற்கு பொருளாதாரம் என்பது இன்றியமையாத ஒரு விஷயமாக இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கை ஒரு சுமூகமாக செல்வதற்கு, எந்த விதமான கஷ்டமும் நெருக்கடியும் இல்லாமல் செல்வதற்கு பொருளாதாரம் என்பது அவசியம். இது எல்லோருக்கும் தெரிந்ததுதான். இந்த பொருளாதாரத்தை தேடும்படி அல்லாஹ் தஆலாவே குர்ஆன் ஷரீஃபிலே பல ஆயத்துகளில் சொல்லி காட்டுகின்றான். ஜும்மாவுடைய வசனத்தை, ஜும்மாவிற்காக அழைப்பு கொடுக்கணும். நீங்கள் ஜும்மாவுடைய அழைப்பு விடுக்கப்பட்டு விட்டால், இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்அத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பை'. உங்களை ஜும்மா தொழுகைக்காக அழைக்கப்பட்டு விட்டால் நீங்கள் உங்களுடைய வியாபாரத்தை விட்டு விடுங்கள் என்று சொன்ன அல்லாஹ், ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் என்ன செய்யுங்கள்? ஃபன்தஷிரு ஃபில் அர்தி வப்தகு மின் ஃபضலில்லாஹ் என்பதாக சொல்லுகிறார். ஜும்மா தொழுகைக்காக வேண்டி வியாபாரத்தை விட்டுவிட்டு வாருங்கள் என்று சொன்ன அல்லாஹ், ஜும்மா தொழுகை முடிந்து விட்டால் நீங்கள் அல்லாஹ்வுடைய அருளை தேடுவதற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள்? பூமியிலே பறந்து செல்லுங்கள் என்பதாக சொல்லுகின்றார். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, இந்த மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்ட வந்த நபிமார்கள் இருக்கின்றார்களோ, ஏகத்துவ கலிமாவை இந்த உலகத்திற்கு சொல்ல வந்த, அல்லாஹை பற்றி இந்த உலக மக்களுக்கு சொல்ல வந்த அந்த நபிமார்கள் கூட இந்த உலகத்திலே தங்களுடைய வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரத்தை தேடி இருக்கின்றார்கள். ஏதாவது ஒரு வகையில் சிலர்கள் ஆடு வைத்திருக்கின்றார்கள், சிலர் வேறு விதமான விவசாயங்களை செய்திருக்கின்றார்கள். இப்படியாக பல்வேறு துறைகளை தேர்ந்தெடுத்து என்ன செய்திருக்கின்றார்கள்? ஒருபுறம் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அளித்தாலும் அவர்களுக்கு தேவையான வாழ்வாதாரத்தை சம்பாதிப்பதற்காக ஒரு துறையும் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் நபிமார்கள். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, பொருளாதாரம், அதை சம்பாதிப்பது, இதற்கான ஒரு வழிமுறைகளை திட்டமிடுவதெல்லாம் மிக முக்கியமான ஒரு விஷயம்.
யார் இந்த சரியான ஒரு திட்டமிடுதலை விட்டுவிட்டாரோ, பொருளாதாரத்தை சம்பாதிப்பதிலே அவர்கள் தவறான வழியை எடுத்துக்கொண்டாரோ, அல்லது பொருளாதாரத்தை அவர்கள் தேடுவதிலே சுணக்கம் காட்டிவிட்டார்களோ, மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்கு ஆளாகுவதை நாம் பார்க்கின்றோம். சிலர்கள் பொருளாதாரத்தின் மீது கவலைப்பட மாட்டார்கள், ஆனால் அவருக்கு பலவிதமான நெருக்கடி இருக்கும். எந்த அளவுக்கு சாப்பிடுவதற்கு கூட உணவு இருக்காது. கிட்டத்தட்ட சில நேரங்களிலே அவர்கள் அடுத்தவரிடத்திலே யாசகம் கேட்டு அவர்கள் உணவை பெறக்கூடிய அளவிற்கு மாறி விடுவார். இவெல்லாம் பொருளாதாரத்தை அவர்கள் சரியான முறையிலே திட்டமிடாததின் காரணமாக இது போன்ற ஒரு நிலைகளை எல்லாம் சந்திப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒருபுறம் பொருளாதாரத்தை சம்பாதிப்பது எப்படி நாம் விட்டுவிட்டால் எப்படி கடுமையான நெருக்கடிகளை சந்திக்கின்றோமோ, அதே போன்றுதான் நான் பொருளாதாரத்தை சம்பாதிக்கின்றேன் என்பதாக நினைத்து கொண்டு கண்களை மூடிக்கொண்டு எப்படியாவது நான் சம்பாதிக்க வேண்டும், அது நல்வழியா தீய வழியா என்று யோசிக்காமல் கண்ணை மூடிக்கொண்டு நாம் பொருளாதாரத்திலே இறங்கினாலும் அதுவும் சில நேரங்களிலே நெருக்கடியைத்தான் தரும். அப்போ அல்லாஹ் ரசூல் சொன்ன முறைப்படி தங்களுடைய பொருளாதாரத்தை தேடுவதற்கான வழிகளை தேர்ந்தெடுத்து கொண்டோம் என்று சொன்னால், இங்கு என்ன செய்கின்றது? ஒரு முஃமினுடைய எண்ணம் இப்படி இருக்க வேண்டும், எனக்கு பொருளாதாரத்தை வழங்குபவன் யார்? அல்லாஹ் தான் வழங்குகின்றான். யார் வழங்குவோம்? யார் கொடுக்கின்றான்? அல்லாஹ் தான் கொடுக்கின்றான். எனக்கு பொருளாதாரத்தை வழங்குபவன் அல்லாஹ். நான் படித்திருக்கலாம், பதவியிலே இருக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், எனக்கு கடை இருக்கலாம், என்ன பிற வழிகள் எல்லாம் இருக்கலாம், வருமானம் வருவதற்கான வழிகள். ஆனாலும் ஒரு முஸ்லிமுடைய எண்ணம் இவைகளை எல்லாம் எனக்கு கொடுப்பது அல்லாஹ் என்ற அந்த எண்ணம் மட்டும் மிக உறுதியாக இருக்க வேண்டும். நிச்சயமாக அவன்தான் கொடுக்கின்றான், அவனை தவிர வேறு யாராலும் கொடுக்க முடியாது. அவன் யாருக்கு நாடுகின்றானோ கணக்கின்றி கொடுக்கின்றான், யாரை நாடுகின்றானோ சில நெருக்கடிகளுக்கு உள்ளாக்குகின்றான். அன்பிற்குரியவர்களே, எனவே நம்முடைய எண்ணம் சரியாக இருக்க வேண்டும். எனக்கு கொடுப்பது அல்லாஹ்தான். அல்லாஹ் நாடினால் நமக்கு பறவைகளை போன்ற உணவுகளை கொடுக்க முடியும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார் அல்லவா, லவ் அன்னக்கும் தவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி, நீங்கள் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கையிலே உறுதியானவர்களாக உண்மையான முறையிலே அல்லாஹ்வின் மீது நீங்கள் தவக்கல் வைத்தால், நாம் உண்மையான முறையில் நீங்கள் அல்லாஹ்வின் மீது எப்படி தவக்கல் வைக்க முடியுமோ அந்த அளவிற்கு நீங்கள் தவக்கல் வைத்தால், அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், லரஸககும் கமா யர்ஸுகுத் தைர், எப்படி அல்லாஹ் பறவைகளுக்கெல்லாம் உணவு கொடுக்கின்றானோ அதுபோன்று அல்லாஹ்வினால் கொடுக்க முடியும். அந்த பறவைகள் காலையிலே வெளியிலே கிளம்பும் பொழுது வெறும் வயிற்றோடு, காலியான வயிற்றோடு செல்லுகின்றது. மாலையிலே திரும்பும் பொழுது வயிறு நிரம்ப திரும்பி வருகின்றது. அது எந்த பொருளாதார ஒரு திட்டத்தை வைத்து செல்லுகின்றது என்று சொன்னால் எதுவும் இல்லை. அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து அவர்கள் கிளம்புகின்றன. வெளியிலே சென்றால் உணவு கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே அவைகள் செல்லுகின்றது. கிளம்பும் பொழுது வயிறு காலியான நிலையிலே செல்லுகின்றது. வீடு திரும்பும் பொழுது வயிறு நிரம்பி வெளியே வருகின்றது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் நாடினால் அப்படியும் கொடுக்க முடியும். ஆனாலும் அல்லாஹ் தஆலா சில நேரங்களில் இந்த உலகத்திலே காரண காரியங்களை வைத்திருக்கின்றார். உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டும் என்றால் அதை இப்படித்தான் சம்பாதிக்க வேண்டும், இப்படித்தான் ஈட்ட வேண்டும் என்ற வழிமுறைகளை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அந்த காரண காரியங்களோடு தான் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொருளாதாரத்தை எடுக்க வேண்டும், ஈட்ட வேண்டும். எனவே இந்த பொருளாதார நெருக்கடியை நாம் வெளியிலே வர வேண்டும். இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் யாரையும் விட்டு வைக்கவில்லை இந்த பொருளாதாரத்துடைய நெருக்கடி. மிகப்பெரிய செல்வந்தர் என்று சொல்லுகின்றார்கள், தொழில் அதிபர்கள் என்று சொல்லுகின்றார்கள், பெரிய பதவியில் இருக்கின்ற என்று சொல்லுகின்றார்கள். யாரையுமே விட்டு வைக்கவில்லை இந்த நெருக்கடி. நாம் பார்க்கின்றோம், செய்தித்தாள்களை படிக்கின்றோம். மிகப்பெரிய செல்வ நிலையில் இருந்தவர் தொழில் அதிபர்கள் எல்லாம் தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு செய்திகளை படிக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இவர்களுக்கெல்லாம் செல்வங்கள் இருந்தாலும் அதற்கான நெருக்கடிகளும் உடனே
சேர்ந்தே வருகின்றது. சரியான ஒரு வழிமுறைகள் இல்லாததின் காரணமாக அவர்கள் எல்லாம் இந்த நெருக்கடியை சந்திக்கின்றார்கள். ஒரே தீர்வு என்ன தெரியுங்களா? அல்லாஹ் ரசூல் எதை சொன்னார்களோ அதை தன்னுடைய பொருளாதார ஈட்டுவதிலே அவர் அதை முன்வைத்தால் நிச்சயமாக எந்த விதமான நெருக்கடிகளுக்கும் ஆளாக மாட்டார். குர்ஆன் வழிகளை காட்டுகின்றது. நெருக்கடி இல்லாத பொருளாதாரத்திற்கு குர்ஆன் வழி சொல்லுகின்றது. உலகத்தில் யாராலும் வழி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் வழி சொல்பவர்கள் எல்லாம் நெருக்கடியில் தான் இருக்கின்றார்கள் ஏதாவது ஒரு விதத்தில். அப்போ குர்ஆன் எல்லா காலத்தையும் உணர்ந்தது. அல்லாஹ் மனிதனை படைத்தான், அவனுக்கு தெரியும் மனிதனுடைய பொருளாதார நிலை எப்பொழுது நெருக்கடி இல்லாமல் செல்ல முடியும் என்பதை அல்லாஹ்விற்கு தெரியும். எனவே அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹ்வை அஞ்ச வேண்டிய முறைப்படி அஞ்சுகின்றார்களோ அவர்களுக்கு நாம் நெருக்கடியிலிருந்து வழி திறந்து கொடுக்கின்றோம், வழிவிடுகின்றோம், அவர்களை நெருக்கடியிலிருந்து வெளியாக்குகின்றோம். யாருக்கு? யார் அல்லாஹ்வை அஞ்சுகின்றாரோ அவருக்கு, யார் தக்வாவை மேற்கொள்கின்றாரோ அவருக்கு, யார் அல்லாஹ்வை முறைப்படி அஞ்சுகின்றாரோ, அல்லாஹ்வை அஞ்சு அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்று நடக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான், وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَلْ لَهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. யார் அல்லாஹ்வை முறைப்படி அஞ்சுகின்றாரோ அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் தஆலா வெளியேற்றுகின்றான், அவருக்கு விசாலமான வாழ்க்கையை கொடுக்கின்றான். அவர் அறியாத புறத்திலிருந்து உணவையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். அவர் நினைச்சு கூட பார்த்திருக்க முடியாது அவருக்கான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கின்றான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறார். அப்போ வழி இருக்கின்றது. நெருக்கடி இல்லாத பொருளாதாரத்திற்கான வழிகள் குர்ஆனிலே இருக்கின்றது. சரி, அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று பொதுவாக சொல்லுகின்றார்களே, அது என்ன? அதற்கான பொருள் என்ன? அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும், அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்றால் எப்படி அஞ்ச வேண்டும்? அதற்கான வழிமுறைகள் என்ன? வழிகள் காட்டப்பட்டிருக்கின்றது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இறையச்சம் தக்வா என்றால் என்னவென்று சொன்னால் அதிலே முதல் விஷயம் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வை அஞ்சுவது. அவன் என்னை எல்லா நேரத்திலும் உற்று நோக்கி கொண்டே இருக்கின்றான், பார்த்து கொண்டே இருக்கின்றான். எதை நான் செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது, செய்யக்கூடாத விஷயங்களை நான் செய்யும் பொழுது அல்லாஹ் அதை பார்த்து கொண்டே இருக்கின்றான். எனவே நான் செய்யக்கூடாத விஷயங்களிலிருந்து தவிர்ப்பது. அல்லாஹ்வை பார்க்கின்றோம், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற சிந்தனையிலே நாம் தகாத விஷயத்தை, செய்யக்கூடாத விஷயங்களை விட்டு நாம் தவிர்த்திருப்பது. இதுதான் இறையச்சம். இன்னொன்று சொன்னார்கள் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், குர்ஆனின் படி செயல்படுவது. இறையச்சம் என்றால் என்ன என்பதற்கு விளக்கம் தருகின்றார்கள். முதல், அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டே இருக்கின்றான், அல்லாஹ்வை நாம் அஞ்சுவது. இரண்டாவது விஷயம், குர்ஆனின் படி செயல்படுவது. குர்ஆன் என்ன சொன்னதோ அதை எடுத்து நடப்பது. குர்ஆன் வேண்டாம் என்று சொன்னதை விட்டு விடுவது. குர்ஆன் சொன்னது வட்டியை நீங்கள் விட்டு விடுங்கள் என்பதாக, குர்ஆன் சொல்லுகின்றது அதனால் உங்களுக்கு நெருக்கடி இருக்குது என்பதாக, வட்டி உங்களுக்கு ஒரு பொழுதும் முன்னேற்றத்தை கொடுக்காது என்று குர்ஆன் சொல்லுகின்றது. உலகமே இன்னைக்கு என்ன சொல்லுது? இல்லை இல்லை, அது இல்லாமல் நடக்க முடியாது, யோசிக்க முடியாது, சிந்திக்க கூட முடியாது, வழியே இல்லை என்று உலகம் முழுக்க சொல்லுகின்றது. குர்ஆன் சொல்லுகின்றது வட்டியை நீங்கள் விடுங்கள். அது எந்த முறையிலே வந்தாலும் அவைகளை நீங்கள் தவிர்த்து பாருங்கள். நெருக்கடி இல்லாத வாழ்க்கைக்கு அதுதான் மிக மிக முக்கியமான விஷயம். இன்னைக்கு நான் ஆரம்பத்தில் சொன்னேன்லவா, எத்தனை பெரிய தொழில் அதிபர்களும் இன்றைக்கு சிக்கி கொண்டிருக்கின்றார்கள், மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். நெருக்கடி நெருக்கடி என்று சொல்லுகின்றார்கள். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் முடியவில்லை முடியவில்லை என்று சொல்லுகின்றார்களே, இதற்கெல்லாம் மூலதனமான ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? இந்த வட்டி தான். இவைகளால் நாம் நிச்சயமாக முன்னேற முடியாது. அவை நம்மை அழிவின் பாதைக்கு தான் கொண்டு செல்லும். எனவே குர்ஆனின் படி செயல்படுவது, நெருக்கடி இல்லாத வாழ்க்கைக்கு முதலில் அல்லாஹ்வை அஞ்சுவது, இரண்டாவது குர்ஆன் என்ன சொன்னதோ அதை நாம் செயல்படுத்தி காட்டுவது, விட வேண்டும் என்று சொன்னதை விட்டு விடுவது.
குர்ஆன் சொல்லுகின்றது மதுவை வேண்டாம் என்று சொல்லுகின்றது, சூதாட்டத்தை வேண்டாம் என்றது, விபச்சாரத்தை வேண்டாம் என்று சொல்லுகின்றது, திருட்டை குற்றம் என்று சொல்லுகின்றது. இப்படியாக எதுவெல்லாம் குற்றம் என்று சொன்னதோ அவைகளெல்லாம் ஒரேடியாக விட்டுவிடுவது, எதை செய்ய சொன்னாலும் அதை செய்வது. ஆக நியமிக்கவில்லை. அடுத்ததாக சொன்னார்கள், மூன்றாவது விஷயம் இறையச்சம் என்றால் என்ன என்பதற்கு கிடைத்த வாழ்வாதாரத்தை பொருத்திக் கொள்வது. இன்றைக்கு அது இல்லை, இன்றைக்கு அது மிக குறைந்து விட்டது. குறைவான வாழ்வாதாரம் கிடைத்தாலும் அல்லாஹ் எனக்கு இதைத்தான் கொடுத்திருக்கின்றான், இதை கொண்டு நான் பொருந்திக் கொள்வது. இதை விட்டுவிட்டு சொல்லுவார்களே, இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதற்கு ஆசைப்படும் என்பதாக இன்றைக்கு எல்லாம் பறப்பதை பிடிப்பதற்கு நாம் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறோம். இருப்பதை விட்டுவிட்டு பறப்பதை பிடிக்கின்றோம். எனவே நெருக்கடிக்கு மேல் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே மூன்றாவது விஷயம் இறையச்சம் என்றால் கிடைத்த பொருளை கொண்டு அவைகள் குறைவாக இருந்தாலும் அதை கொண்டு நாம் பொருந்திக் கொள்வது. அடுத்ததாக நாலாவது விஷயத்தை சொன்னார்கள், இறையச்சம் என்றால் என்ன என்பதற்கு மறுமை பயணத்திற்கு எல்லா நேரமும் தயாராக இருக்கும். இன்னைக்கே மௌத்தாயிடு சொல்லலை, இன்னைக்கே நீங்கள் போயிடுங்கன்னு சொல்லலை, ஆனால் தயாராக இருக்கும். அந்த சிந்தனையை நாம் கொண்டு வருவது. என்றைக்கு இருந்தாலும் நான் மறுமையின் பயணத்தை சந்திக்க வேண்டும், மறுமையின் பயணத்தை நான் தொடங்க வேண்டும், மறுமைக்கு செல்ல வேண்டும், அல்லாஹ்விடத்திலே செல்ல வேண்டும் என்ற சிந்தனை நம்முடைய சிந்தனை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த 4 விஷயங்கள் தான் இறை அச்சம் என்று சொன்னார். அல்லாஹ்வை அஞ்சுவது, குர்ஆனின்படி செயல்படுவது, கிடைத்த பொருளை கொண்டு போதுமாக்கி வாழ்க்கையை நடத்துவது, 4வது மறுமைக்கான பயணத்திற்கு எல்லா நேரமும் என்னுடைய சிந்தனையிலே நான் அந்த சிந்தனையால் தயாராக இருப்பது. இந்த விஷயத்தை நாம் மேற்கொண்டோம் என்று சொன்னால் இன்றைக்கு சந்திக்கக்கூடிய எல்லா விதமான நெருக்கடியிலிருந்து இன்ஷா அல்லாஹ் வெளியேறும். குர்ஆன் வழிகாட்டுகின்றது, நீங்க இதை எடுங்க, இந்த விஷயத்தை எல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு நான் நெருக்கடியில் இருக்க என்பதாக குர்ஆனை நாம் எடுக்காமல், அதனுடைய வழிகளை நாம் எடுக்காமல், சஹாபாக்கள் சொல்வதை கேட்காமல் நாம் வாழ்க்கையை தொடர்ந்தால் மேலும் மேலும் நாம் வாழ்க்கையிலே நிம்மதி இருந்து கொண்டேதான் இருப்போம், நெருக்கடிகளை சந்தித்து கொண்டேதான் இருப்போம். இவைகளிலிருந்தெல்லாம் வெளியேறுவதற்கு குர்ஆன் மிக அற்புதமான வழிகளை காட்டிக் கொண்டிருக்கின்றது. இன்னொரு விஷயம், நாம் பொருளாதார நெருக்கடியில் நீங்குவதற்கான இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? இதுவும் குர்ஆன் தான் சொல்லுகின்றது. நீங்கள் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சமூகத்திற்கு சொன்னார்கள், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. சமுதாயமே, நீங்க என்ன செய்யுங்க? அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேளுங்கள், இதனால் அல்லாஹ் என்ன கொடுப்பான்? யுர்சிலி ஸமா அலைக்கும் மித்ராரா, வானத்திலிருந்து உங்களுக்கு மழைகளை பொழிய வைப்பான். வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன், உங்களுடைய குழந்தை செல்வங்களிலும் பொருளாதார செல்வங்களிலும் அல்லாஹ் உதவி செய்வான். யாருக்கு? இஸ்திக்ஃபார் செய்கின்றோம் அல்லாஹ்விடத்திலே நாம் நம்முடைய பாவங்களை நினைத்து அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வது, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற அந்த தஸ்பீஹை நாம், இஸ்திக்ஃபாரை நாம் அதிகமாக ஓதிக்கொண்டே இருப்பது, இவைகளும் நம்முடைய பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாம் வெளியேறுவதற்கான வழிகள். நாம வழி தெரியாது இருக்கோம் இல்லையா, என்ன செய்வது என்று குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த முறைகள் எல்லாம் நான் எடுக்கிறது, அதிகமாக இஸ்திக்ஃபாரை ஓதுவது. அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு நெருக்கடி இல்லாத வாழ்க்கைக்கு இன்னும் சில யோசனைகளை சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யார் இந்த உலகத்திலே விசாலமான வாழ்க்கை வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, யாருக்கு அதிகமான ஆயுள்கள் பெற வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ, அவர் தங்களுடைய உறவுகளை சேர்ந்து வாழட்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு. இன்னைக்கு அதெல்லாம் நீங்க நிறைய பிரச்சனை. யாருக்குங்க? யார் இந்த உலகத்தில் விசாலமான ரிஸ்கை, நெருக்கடி இல்லாத பொருளாதாரத்தை வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அவருக்கும், இன்னும் நான் நிறைய ஆயுளோடு இந்த உலகத்திலே வாழ வேண்டும் என்று யார் நினைக்கின்றாரோ அவர்கள் தங்களுடைய சொந்த பந்தங்களோடு, உற்றார் உறவினர்களோடு சண்டையிடாமல் சேர்ந்து வாழட்டும் என்பதாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார்.
எனவே இவைகள் தான் நமக்கு நம்முடைய நெருக்கடிகளை நீங்குவதற்கான வழிகளாக இருக்கின்றது. எனவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்ல அடியார்களே, நாம் சற்று யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நான் இந்த விஷயங்களிலே எவ்வளவு நான் நடைமுறைப்படுத்துகின்றேன், எவ்வளவு விஷயத்தை நான் பின்தங்கி இருக்கின்றேன், அல்லாஹ்வுடைய கட்டளையான தொழுகையில் நான் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கின்றேன், நான் அவைகளை விடுவதில் எவ்வளவு நான் இருக்கின்றேன் என்பதை எல்லாம் தனிமையிலே உட்கார்ந்து யோசிக்கும்